வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு தேள் பிரம்மம், வேதாத்திரிய சிந்தனை, உரையாடல் வடிவில். வாழ்க வளமுடன் அம்மா, எப்படிமா இருக்கீங்க? வாழ்க வளமுடன்மா, நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நம்ம மன்றத்துல இருந்து பிரம்ம ஞான பயிற்சிக்காக ஆலியாருக்கு இன்னைக்கு ஒரு 10 பேர் போறாங்கம்மா. ஓ, அப்படியா? நல்ல விஷயம்தாம்மா. நீங்க கூட போக போறீங்களாம்மா? இல்லைங்கம்மா, நாங்க ஜூன் மாதம் எம்ஆர்சிக்கு தாம்மா போறோம். ஓ, ராஜேஸ்வரிமா, பிரம்ம ஞானம்னா என்னன்னு நம்ம அருள் தந்தை சொல்லிய விளக்கம் உங்களுக்கு தெரியுமாம்மா? ஓ, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா, சொல்றேங்கம்மா. பிரம்மம் அப்படின்னா இறைவன், கடவுள் பற்றிய அறிவு தானேமா பிரம்ம ஞானம். ஆமாம்மா, பிரம்மஞான வகுப்புல வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்ன விளக்கத்தை நான் இப்போ சொல்றேன், கேளுங்க. ஓகேம்மா. ஆனா அம்மா, கொஞ்சம் விஷுவலா அந்த விஷயத்த சொல்றீங்களாமா, விளக்கத்தை? ஓ, நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? சரி சரி, ஒரு நாடகம் மாதிரி சொல்லட்டுமா? ஓ, ஓகேம்மா ஓகேம்மா. நான் தான் பிரம்ம ஞான வகுப்புல கலந்து கொள்ள வந்திருக்கும் அருட்செல்வி, சரியாமா? கரெக்ட். இப்போ பிரம்மஞான வகுப்பு தொடங்க போகுது. மகரிஷி அவங்க வகுப்புக்கு வந்துட்டாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிலையில புதிய கல்வியை கற்று உலக மக்கள் வாழ்க்கையிலே உள்ள சிக்கல்கள், மனதிலே உள்ள களங்கங்கள் அனைத்தையும் போக்கி மனித குலம் சிறப்போடு வாழ்வதற்கு வழி வகுத்து காட்டி வாழ வைக்கக்கூடிய ஒரு பெரும் நோக்கத்தோடு கூடிய அன்பர்கள் நிறைந்த சபைதான் இந்த பிரம்மஞான பயிற்சி கூடம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பு சிந்தனையாளர்களே, பிரம்மஞான வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரும் வாழ்க வளமுடன். எல்லோரும் ஒவ்வொருத்தராக எழுந்து அவரவர்கள் அறிமுகப்படுத்திக்கங்க. ஜீவகாந்தன் from Chennai. I am Ilango from Kumbakonam. I am Sherwin Santos from Japan. ராஜேஸ்வரி from சென்னை. I am Sharmila தனசேகரன் from கொல்லம். ஒவ்வொருத்தரா எழுந்து அவங்கவங்க பெயரையும் ஊரையும் சொல்லிட்டு உட்கார்ந்தாங்களா? ஓ, எல்லாரும் தங்களை அறிமுகப்படுத்திய பின்னாடி கடைசியா மகரிஷி அவங்க தன்னை அறிமுகப்படுத்தி இருப்பாங்க, இல்லையாமா? ஆமாங்கம்மா. மகரிஷி அவங்க தன்னை எப்படி அறிமுகப்படுத்தினாருன்னு தெரியுமா? I am வேதாத்ரி from வெட்டவெளி. நான் வெட்டவெளியிலிருந்து வந்திருக்கும் வேதாத்ரி அப்படின்னு மகரிஷி தன்னை அறிமுகப்படுத்தின உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, தெரியுமாமா? ஓ, அப்படியாமா? நம்ம எல்லாரும் நம்ம மனச பூமியில் உள்ள ஊர்கள்ல வச்சிருக்கிறோம். ஆனா மகரிஷியோட மனம் மட்டும் எந்நேரமும் வெட்ட வெளியிலேயே இருந்திருக்கு, உண்மைதானம்மா? எல்லாரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்ச நம்ம சிந்தனை சிற்பி தான் அருள் தந்தை. அவங்க பேச தொடங்குனாங்கன்னா, மனதை எந்நேரமும் பிரம்மத்தில் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் இம்மையும் மறுமையும் ஏகமாகும். எல்லாவற்றுக்குள்ளும் ஆதாரமாய் விளங்கும் வெட்டவெளிதான் நிரந்தரம் என்பது விளங்கும். முதல்ல பிரம்ம ஞானம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த உணர்வு நிலையை நம்ம அடைய முடியும். ஆதி முதல் அந்தம் வரையில் அனைத்தும் இணைத்து ஒரே அகக்காட்சியாக காணக்கூடிய பேரறிவு தான் பிரம்மமெனம். இத்தகைய பேரறிவு தான் அறிவு. அதுவே தன் முடிவு நிலையான மனிதன் ஊடுள்ள உட்பொருளான அறிவாகவும்,
அவ்வறிவுதான் தானாகவும் இருக்கும் முழுமை நிலை உணர்ந்த தெளிவே பிரம்மஞானம். ஞானம் ஒன்று மட்டுமே துன்பத்தை கரைக்கும். அட அட, பிரம்ம ஞானத்தை எப்படி மிக எளிமையா விளக்கி இருக்கிறாரு நம்ம அருட்தந்தை. சூப்பர்மா. மகிழ்ச்சி அவங்களோட நகைச்சுவை உணர்வுக்கு எடுத்துக்காட்டா இன்னொரு பிரம்மஞான வகுப்புல நடந்த நிகழ்ச்சி சொல்றேன், கேளுங்கம்மா. ஓ, இதுவும் பிரம்மம் சம்பந்தப்பட்டது தானாமா? ஆமாம்மா. எல்லாமே பிரம்மம், எனவே உயிர் கொலை கூடாது அப்படிங்கிறது தானே நம்ம அருள் தந்தையோட கருத்து. நம்முடைய ரெண்டு ஒழுக்க பண்பாட்டு நெறி கூட இதுதானேமா? ஆமாம்மா. மகரிஷி அவங்க பிரம்மம் பற்றி விளக்கமா சொன்னாங்கம்மா. நானும் பிரம்மம், நீயும் பிரம்மம், உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பிரம்மம். எனவே பிற உயிர்களிடத்துல அன்பு செலுத்த பழகிக்கிட்டோம்னா தீங்கு இழைக்கிற எண்ணமே எழாது. மகரிஷி சொன்னத கேட்ட உடனே ஒரு அன்பருக்கு வந்துச்சு பாருங்க ஒரு சந்தேகம். என்ன சந்தேகமா? எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொன்னதுல அவருக்கு என்னம்மா சந்தேகம்? ஏதாவது நடைமுறை சிக்கல் இருக்குமோ? இதே சந்தேகம்தாங்கம்மா நம்ம அருள் தந்தைக்கும் வந்துச்சு. என்ன நடைமுறை சிக்கல் இருக்குதுதான் இதுல, சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம். இருக்குதுங்கய்யா, சந்தேகம் இருக்குது. எல்லாமே பிரம்மம் என்பதில் பெரிய நடைமுறை சிக்கல் இருக்குதுங்கய்யா. மகரிஷி ஐயா, கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னோட மனைவி உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு கருந்தேல் மெதுவாக ஊர்ந்து போகுது. என் மனைவியை எழுப்பி சொல்லலான்னு பார்த்தா அவள் தூக்கத்திலிருந்து எழுந்து தேல் மீது படுத்துட்டாள்னா ஐயோ தேல் கொட்டிடுமே, என்ன செய்யலாம் ஐயா? தேல அடிக்க வேண்டியது தானே, சும்மா ஒரு போடு, தேல் காலி இல்லையாமா? ராஜேஸ்வரிமா, நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லுவீங்க. ஆனா அந்த அன்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தேளும் பிரம்மம் தானே, உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் எப்படி தேல் என்ற பிரம்மத்தை அடிக்கிறது? இங்கே தத்துவம் கொஞ்சம் இடிக்குதுங்களே. தேலையும் அடிக்கக்கூடாது, மனைவி பிரம்மத்தையும் எழுப்ப முடியாது. இப்போ நான் என்னத்தான் செய்யறது ஐயா? அவருக்கு நம்ம மகரிஷி என்ன பதில் சொன்னார்மா? அப்படி கேளுங்க. மகரிஷி அவங்க தன்னோட வழக்கமான ஒரு குறும்பு சிரிப்போட பதில் சொன்னாருமா. பாருங்க, நீங்களும் தான் கேளுங்க. நல்ல கேள்வி. தேலும் பிரம்மம், மனைவியும் பிரம்மம், என்ன செய்யறது? ஒரு நீல குச்சியை எடுத்து தேலை அப்புறப்படுத்தலாமே. எச்சரிக்கையா ஒரு கோணிப்பை எடுத்து வந்து அந்த தேலின் மேலே போர்த்தி விடுங்க, அழுத்தி பிடிங்க, பத்திரமா கொண்டு போய் அது வெளியே போடுங்க, அவ்வளவுதானே. சரியான வலியத்தனமா சொல்லியிருக்காரு. தேல் பிரம்மத்தையும் அடிக்காம மனைவி பிரம்மத்தையும் அடிக்காம பத்திரமா காப்பாத்திட்டாரு இல்லையாமா நம்ம அருட்தந்தை? அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுங்க. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு நம்ம மகரிஷி சொன்ன மற்றொரு விஷயம் தாமா அவருடைய நகைச்சுவை உணர்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அப்படி என்னமா சொன்னாரு? எல்லாரும் சிரிக்கிற மாதிரி சொல்லுங்கம்மா, சீக்கிரம், ஆர்வம் தாங்கல. சொன்னாருன்னா அப்படி என்ன சொன்னாருன்னா மகரிஷி வாய்ஸ்லயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம், கேளுங்கம்மா. தேலும் பிரம்மம், மனைவியும் பிரம்மம், மறந்துடாதீங்க, நீங்களும் பிரம்மம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தேல் அப்படிங்கிற பிரம்மத்தை கோணில் பிடிச்சி வெளியே வீசுறதுக்கு பதிலாக மறந்து போய் மனைவிங்கிற பிரம்மத்தை கோணில் பிடிச்சி வெளியே வீசிடாதீங்க. மகரிஷி இருந்தப்ப பிரம்ம ஞான வகுப்பு இவ்வளவு சிரிப்போட சிந்தனையும் கலந்து நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத உங்க மூலமா நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்மா. ரொம்ப மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். பேச்சை இனிமையாக்கி கண்கள்ல கனிவு காட்டி அருமையான செய்திகளை எளிமையாக்கி தந்து தன்னோட சக்தியால கேக்குறவங்க கவனத்தை ஈர்த்து மக்களை நல்வழிப்படுத்தினவங்க தான் நமது அருள் தந்தை வேதாத்திரிய மகரிஷி அவங்க. சிரிக்க வச்சு சிந்திக்க வைக்கும் அருட்தந்தையின் வழியில தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
கேள் பிரம்மம் உரையாடல் வடிவில் எழுதி கொடுத்தவர் பேராசிரியர் ராஜேஸ்வரி மோகன். பங்கு பெற்றோர் ராஜேஸ்வரி மோகன், ஷர்மிளா தனசேகரன். வேதாத்ரி மகரிஷியாக குரல் பதிவு தந்தவர் பேராசிரியர் சசிகுமார் ஐயா. அந்த சந்தேகம் எழுப்பிய அன்பர் குரல் பதிவு பேராசிரியர் கோதண்டராமன் ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.